சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டெல்லிக்கு தூக்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்னும் ஒரு சில நாட்களில் ஒட்டுமொத்த திமுகவின் கதையும் முடியும். உதயநிதி சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் டெல்லிக்கு எடுத்து சென்று விட்டார்கள். உதயநிதியின் நண்பர்கள் எங்கு இருக்கிறார்கள், அவர்களது சொத்துக்களையும் தற்காலிகமாக முடக்கிவிட்டார்கள். மாதம் ஒரு முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் உள்ள நண்பர்களை சந்தித்துள்ளார். பல கோடிகள் டிரான்சாக்ஷன் நடந்துள்ளது. இவர்களுக்கு இந்த பணம் எப்படி வந்தது? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுபான கொள்முதல் வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளார் என்றும் அந்த துறை சார்ந்த அமைச்சராக பொறுப்பேற்ற செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தாலும் இந்த வழக்கில் அவர்தான் மிக முக்கியமான குற்றவாளி என்ற ஆதாரத்தையும் சேகரித்து வருகிறார்கள். அரசு ஊழியர்களைத்தான் விசாரணை செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஆனால் இதற்கு சம்பந்தப்பட்ட பிற நபர்களை விசாரணை செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை. இதனால் தான் தற்பொழுது உதயநிதியின் நண்பர்கள் மட்டுமல்ல, தமிழக தலைமை டாஸ்மாக் கொள்முதல் செய்யக்கூடிய தனியார் தொழிற்சாலையை நடத்தி வரக்கூடிய திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான அந்த தொழிற்சாலையில் மிக முக்கியமான நபர்களையும் ஜெகத் ரட்சகனையும் விசாரணைக்காக தற்பொழுது சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சம்மன் மூலமாகத்தான் உதயநிதியின் பெயரும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஜெகத் ரட்சகன் மீது ஏற்கனவே பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. தற்பொழுது தேர்தல் நேரத்தில் பணங்களை கொடுக்கக்கூடிய வகையில் ஜெகத் ரட்சகன் திமுகவின் மிக முக்கியமான பட்டியலில் இருக்கிறார். டாப் 5ல் தற்பொழுது திமுகவிற்கு தேவைப்படும் நேரத்தில் எல்லாம் இவர்தான் பணம் கொடுக்கிறார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் 2 நபர்கள் மட்டுமல்ல, உதயநிதியின் நண்பர்கள் மட்டுமல்ல, ஜெகத் ரட்சகன் பெயரும் இடம்பெற்று இருக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இதனால் தமிழகத்தில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டால் நிச்சயம் இவரிடம் உண்மையை பெற முடியாது என்ற காரணத்தினால்தான் கூண்டோடு டெல்லிக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளையும் முதற்கட்டமாக உதயநிதி சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் டெல்லிக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். இது உதயநிதியவே டெல்லிக்கு தூக்கியதாக அர்த்தம் என்றும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இவர்கள் குற்றவாளியாக இருந்தால் அதிகபட்ச தண்டனை என்ன கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.